ஹாய், இந்த வீடியோவில் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஏடபிள்யூஎஸில் ஒரு டாபிக் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புன்றது என்ன பண்ணும், அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸை ஃபுல்லாகவுமே மேனேஜ் பண்ணுறது இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங்குன்னு இந்த குரூப்புக்கு உள்ளார தான் ஓகே அந்தந்த ஜோனுக்குள்ளார நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. சரி, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கு உள்ளார. சரியா, அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்றதுனா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஓகே, அப்போ எவ்வளோ ரெக்வஸ்ட் வருதோ, ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்து வரும். ஓகே, அவங்க எல்லாருமே இன்டர்நெட் கேட்வே மூலமாக அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸருக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து எல்லா ஜோனில் இருக்க மிஷினுக்கும் ரெக்வஸ்ட் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி போகும் இந்த இடத்துல. சரியா, ஆனால் இப்போ வந்து ஒரே நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு 10,000 ரெக்வஸ்ட் வருது ஓகே அப்படின்னு வச்சோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 10,000 ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி மிஷின்ஸை எல்லா ஜோன்ஸ்லேயும் என்ன பண்ண லான்ச் பண்ணிடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சர்வர் வந்து 1000 ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து 10,000 ரெக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு 10 சர்வர்ஸ் தேவைப்படும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து 1A ஜோனில் வந்து ஒரு 4 மிஷின்ஸு, ஓகே இங்கே வந்து ஒரு 3 மிஷினு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 3 மிஷினு. அதுவே என்ன பண்ணணும்னா ஆட்டோ ஸ்கேலிங்கே லான்ச் பண்ணிடும். சரிப்பா, இப்போ ரெக்வஸ்ட்டே இல்லை, இப்போ ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5,000 தான் இருக்குது அப்படின்னா 5,000 ரெக்வஸ்ட் தான் இப்போ வருது. ஓகேயா, அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆட்டோ ஸ்கேலிங்குன்றது எல்லா மிஷினும் டெர்மினேட் பண்ணும். அந்த 5,000 ரெக்வஸ்ட்டுக்கு எத்தனை சர்வர் வேணுமோ அத்தனை சர்வர் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா எந்த சர்வர்ஸும் இருக்காது. ஓகே, அது காஸ்ட் ஆப்டிமைஸ்டாக இருக்கும் இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கிறது, எக்ஸ்ட்ரா எந்த சர்வர்ஸும் உங்களுக்கு ரன் ஆகாது. அப்போ இது மூலமாக இந்த ஆட்டோ ஸ்கேலிங் மூலமாக ரெக்வஸ்ட் அதிகமாக வந்தாலும் அதுவே பார்த்துக்கும், ரெக்வஸ்ட்டே இல்லை அப்படின்னா எல்லா சர்வர்ஸும் அதுவே டீல் பண்ணும். பட் ஒரே சர்வர் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கும், அது கம்பல்சரி ரன் ஆகும், ரெக்வஸ்ட் வருதோ இல்லையோ. ஓகே, இப்போ 5,000னா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இங்கே ஒரு 2 ஓகே 5,000க்கு. ஓகே, அப்போ 5,000 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே 1. ஓகே, அப்போ ஆட்டோ ஸ்கேலிங்கை என்ன பண்ணால் மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே, அப்போ இத்தனை ரெக்வஸ்ட் வருதுன்னா இத்தனை சர்வர் இங்கே அங்கே 2, இங்கே 2, இங்கே 1 அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆர்டர் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகும். ஓகே, இப்போ லோட் பேலன்ஸர்ன்றதுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் குரூப் ஓகேயா இந்த குரூப்புக்குள்ளார தான் க்ரியேட் ஆகும். ஏன்னா அதனால தான் அந்த குரூப்புக்குள்ளார தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குது, அதனால தான் டயக்ராமில் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த குரூப்புக்குள்ளே இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ன்றது இருக்குது. சரியா, ஓகே, தேங்க்யூ.